கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதுமில்லை, நம்மை கைவிடுவதுமில்லை. நம் வாழ்க்கையிலே இடைப்படுகிறவராக நாம் அவரை நெருங்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவராக, எப்பொழுது நாம் பேசுவோம் என்று காத்திருக்கிறவராக, எப்பொழுது கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிறவராக நம்மோடு இருக்கிறார். இந்த வேளையிலும் பழைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் இந்த ஆண்டு ஒரு வேளை மிகவும் கடினமானதாக, வேதனை நிறைந்ததாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் நாம் இனி கடந்து போகிற பாதை, நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிற காலங்கள் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காலங்களாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட நான் இந்த செய்தியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் இடைப்பட்டு நமது வருகிற காலங்களை, வரும் நாட்களை அவர் ஆசீர்வாதம் நிறைந்ததாக, கிருபை நிறைந்ததாக மாற்றுவாராக. 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா எங்கே நிற்கிறாராம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாராம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதிகாரத்தோடு தைரியத்தோடு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாட்களும் ஒருவேளை பயந்து நாம் நடந்து வந்திருக்கலாம். எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் பிசாசுடைய போராட்டம் அல்லது வேறு ஏதாவது ஒரு போராட்டம், இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, எல்லாம் நடக்கட்டும். நாம் எங்கே நிற்க வேண்டும்? கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாய் அவருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இந்த பலமும் தைரியமும் நமக்குள் வர வேண்டும் என்றால் கர்த்தரை சற்றே நெருங்குகிற அனுபவத்தை வருகிற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. நெருங்குகிற அனுபவம் என்று சொன்னாலே உடனே ஜெபிக்கவே நேரம் இல்லை, ஒரே வேலை, டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய சாக்குப்போக்குகள் நம்முடைய உள்ளத்திலே தோன்றலாம். நெருங்குவதற்கு நேரமும் காலமும் தேவையில்லை. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் அவரை அறிக்கை செய்து கொண்டே இருக்குமானால், நம்முடைய ஆவி அவரை நோக்கி உயர்ந்திருக்குமானால், நம்முடைய ஆத்மா கம்பீரமாக, நமக்கு தெரியவில்லை என்றாலும், நம்ம பாட தெரியவில்லை என்றாலும் ஆத்மா பாடிக்கொண்டே இருக்குமானால் நாம் அவரை நெருங்கி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒருவேளை முழங்காலில் நின்று பல மணி நேரம் தொடர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை முதலில் நெருங்குவதற்கு நம்ம தேவையில்லாம் ஆவி ஆத்துமத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது தான் ஒரு கீழ்ப்படிதல். இந்த எலியா தீர்க்கதரிசியை எண்ணி பார்ப்பீர்கள் என்றால், பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு அது தேசத்திற்கு மாத்திரமல்ல அவருக்கும் சேர்த்துதான் அந்த பஞ்சம். கர்த்தர் காகத்துக்கு கட்டளையிடுகிறார், அவருக்கு உணவு வருகிறது. உணவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. எலியா தீர்க்கதரிசிக்கு அங்கே யாரும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே உணவுக்கு எங்கே போவோம், தண்ணீருக்கு எங்கே போவோம்? இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோமே என்றெல்லாம் இல்லை. ஆண்டவர் அவருக்கு காகத்தின் மூலமாக இறைச்சியை அனுப்புகிறார், கட்டளை கொடுக்கிறார். நீ கேரி தாற்றண்டைக்கு போ என்ற ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தர் நம்மை கூப்பிட்டு விட்டு நாம் நெருங்கும் பொழுது தள்ளி போகிறவர் அல்லவே அல்ல. ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்துகிற தேவன். ஒரு சகோதரி தன்னுடைய சாட்சியை குறித்து கொடுத்து கொண்டிருந்ததை கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இயேசுவை தெரியாத, தேவனை அறியாதவளாக இருந்தேன். ஆனால் தேவனை தேடின பொழுது, முதலில் தேட வேண்டும், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் இருந்த பொழுது வேதனையோடு, நீர் உண்மையான தெய்வமா? நீர் யார்? உண்மையான தெய்வமானால் எனக்கு ஏன் பதில் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்ட பொழுது தேவன் அவர்களை நடத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு கர்த்தருக்குள் அதிகம் பலப்பட்ட ஒரு சகோதரியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் நெருங்கும் பொழுது, நாம் கூப்பிடும் பொழுது, அல்லது புரியாமல் அவரை நோக்கி கதறும் பொழுது காது கேளாதவர் போல இருக்கிறவர் அல்ல.
அவர் உடனே பதில் கொடுக்கிற தேவனாக நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒரு ஆறுதல் கட்டாயமாக கடந்து வரும். அவர் இடைப்படுவார். அது ஒருவேளை ஒரு வினாடியாக இருக்கலாம், ஒரு மணி நேரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம். ஆனால் தேவன் தமது கிரியையை ஆரம்பித்து விடுகிறார். ஆகாபுக்கு நீ கேரித்தாற்றண்டைக்கு போ என்று சொல்லிவிட்டு காகங்களுக்கு கட்டளை கொடுத்து விடுகிறார். கேரித்தாற்றிலே தண்ணீரை கட்டளையிடுகிறார். அது வற்றி போகும் பொழுது எலியா அங்கிருந்து சாரிபாத் ஊர் விதவை இடத்திற்கு போ என்ற கட்டளை பிறக்கிறதுக்கு அங்கே போகிறார். கஷ்டங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில. தேவனை தேடுகிறேனே, தேவனை தேட தேட அதிக பாடுகள் என்று சொல்லாதபடிக்கு தேவனை தேட தேட அவர் அருகிலே இருக்கிறார். அவர் எனக்கு சீக்கிரமாய் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தமது வலதுகரத்தை உடனே நீட்டுகிறவராக இருக்கிறார். என்னை தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறார் என்ற அனுபவம் நமக்குள்ளே பெருக வேண்டும். அந்த தைரியம்தான் எலியாவுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவரை நெருங்குவதற்கு நமக்கு தேவை அந்த பரிசுத்தம். நாம் தேட தேட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க கொடுக்க தேவனிடத்தில் நெருங்க வேண்டும் என்று வாஞ்சிக்க தேவன் நமக்கு பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். பரிசுத்தத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறார். நாம் எதிலிருந்து விலக வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறார். யார் பரிசுத்த பருவத்தில் ஏறக்கூடும்? கையில் மாசில்லாதவன், சத்தியத்தை பேசி நீதியை நடப்பிக்கிறவன். பணத்துக்காக, இன்றைக்கு பதவிக்காக என்னென்ன காரியங்களோ நடப்பித்து விடுகிறார்கள். அப்படி அல்ல, தேவனுக்கு பயந்து காரியங்களை நடப்பிக்கிற மனுஷன் இவன் தானே பரிசுத்த பருவத்தில் ஏற முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும், நாம் செய்கிற காரியங்களை நான் செய்வது சரிதானா என்று கேட்டு விசேஷமாக அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது, வெளியிடங்களிலே வேலை செய்யும் பொழுது நம்மை ஆராய்ந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நெருங்க தேவன் நம்மோடு அதிகமாய் இடைப்பட ஆரம்பிக்கிறார். கட்டாயமாய் வாழ்க்கையிலே நாம் தைரியமாய் சாத்தானை, சத்ருவை பார்த்து நீ இந்த இடத்திலிருந்து நீ அப்புறப்படு என்று சொல்லுகிற தைரியம் பெறுகிறவர்களாய், அப்படித்தான் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று தைரியமாய் சொல்லுகிறார். இயேசுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன் என்று தைரியமாய் சொல்லுகிறவர்களாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமங்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ என்ன செய்யணும்? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இதில் தான் நம்ம பார்த்த பரிசுத்தம் வருகிறது. பரிசுத்தமும் சற்று பக்தி வைராக்கியத்தோடு கூட அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன் காரியங்களிலே உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டிரு என்று சொல்லி. அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்த பொழுதுதான் ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஒரு பிள்ளைகள் இல்லை, 2 பிள்ளைகள் இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். உன் பெயரை ஆபிரகாம் என்று நீ சொல்லாமல் ஆபிரகாம் என்று நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அப்படியே இன்றைக்கும் கூட ஆப்பிரிக்காவில் இருக்கிற விசுவாசியும் ஆபிரகாம் தான் ஆதி தகப்பன். நமக்கும் ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் தந்தை. இந்தியாவில் இருக்கிற நமக்கும் அவர் தான் விசுவாசிகளின் தந்தை. உலகத்திற்கே விசுவாசிகளின் தந்தையாக ஒரு பிள்ளை இல்லாமல் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனாயிருக்கையில் அழைத்து அவரை கனப்படுத்தி ஆண்டவர் அவரை வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் செல்வச்சியமானாய் இருந்தார். குடும்பத்தையே தாங்குகிறவராய். லோத்துக்கு பிரச்சனை வந்தால் ஓடுவார். லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவர் அங்கே சண்டைக்கே போகிறார். அப்படி வாழ்க்கையில் குடும்பத்தை தன் சகோதரனுடைய மகனுக்காக எல்லாரையும் தாங்குகிறவராய், ஒரு குடும்பத்தை ஆசீர்வாதத்தை அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலையே. அவருக்கு பிள்ளை இல்லாதனால சாராள் ஒரு வாஞ்சையிலே ஒரு காரியத்தை சொல்லி அதன் நிமித்தமாய் ஆகார் அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டி வந்தது. இஸ்மவேல் பிறந்தான். இதில் அவனே வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பவும் ஆண்டவருக்கு முன்னால் தான் போய் நின்னார். ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி சொல்வதை கேள், அவனை அனுப்பிவிடு, நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி எவ்வளோ தைரியமாக அனுப்பிட்டார். பிரியமானவர்களே, அந்த பிள்ளை மேலே கொஞ்சம் அப்பத்தையும் துருத்தியிலே தண்ணீரையும் கொடுத்து போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அதுபோல தான் ஈசாக்கை பலி கொடுன்னு சொல்லும்போது ஒரு பிள்ளை கொடுத்தாருன்னு சொல்லாமல், நான் கொடுத்தா அவர் திரும்பி தருவார், எப்படியோ திரும்பி தருவார், ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொன்னார். நீ ஒரு மகனை பெறுவாய், ஈசாக்கு என்று பெயரிடு என்று அவர் தானே சொன்னார். இப்போ அவர் தானே கேட்கிறார். யார்கிட்டையும் அவர் கன்சல்ட் பண்ண போகலை. யார்கிட்டையும் அது யாருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தமா என்று பேச போகவில்லை. அவர் பலி கொடுப்பதற்கு மோரியா மலையை நோக்கி கடந்து போகிறார். தேவன் இடைப்படும் பொழுது
விசுவாசியின் தகப்பனாக அவரை மாற்றுகிறார். நமக்குள் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில தேவன் அன்றைக்கு நடத்தினார், அந்த காரியத்தை தந்தார், இதை செய்தார், இனிமேலும் செய்வார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள் பெருக ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, மோசையோடு ஆண்டவர் இடைப்பட்டார். எங்க யாத்திராகமங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்க முச்செடி பற்றி எறிகிறது. மோசே ஆட்டிடையும் போய் வேடிக்கை பார்க்கிறார். வேடிக்கை பார்க்கறதுக்காக கொஞ்சம் கிட்ட போகும்போது அவன் பாதரட்செல்லாம் கலத்து போடுது. பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். தேவன் இறங்குகிற பூமி பரிசுத்த பூமி. தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்ம வீட்டுக்குள்ளே இறங்குகிறார். நம் வீடு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த பூமி. மோசையோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார். நாம் திக்குவாயி, எனக்கு மந்தனாவு, நான்லாம் போகலை. எங்கே போகலை? அவன் வளர்ந்த பார்வோனின் வீட்டிற்கு போக சொல்லுகிறார் தேவன். அவன் வளர்ந்த இடத்திற்கு, அந்த அரண்மனைக்கு திரும்ப போக சொல்லுகிறார். அந்த பார்வோனுக்கு முன்னாக போய் நின்று வாதிட சொல்லுகிறார். தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு வரும்படியாக பணிக்கிறார். மோசே சொல்லுகிறார், அங்கெல்லாம் போக முடியாது, எனக்கு ஒன்றுமே பேசலாம் தெரியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு பலவீனம், அவ்வளவு பயம். கடந்த நாட்கள் ஒரு போனால் தன்னை பிடிச்சிக்கிட்டு வாங்கலாங்கிற பயம் கூட இருந்திருக்கும். ஏன்னா ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று போட்டு தான் ஓடி வந்தார் மோசே. என்ன பயமெல்லாம் உள்ளே எழும்பிச்சோ தெரியாது. அவ்வளவு பயந்த மோசையை ஆண்டவர் பலம் உள்ளவனாக, என்னிடம் ஏன் முறையிடுகிறாய், சிவந்த சமுத்திரத்தை பார்த்து உன் கோலை நீட்டு என்று சொல்லி ஜெயமெடுக்க வைத்தவர் அவர். பார்வோனுக்கு முன்பாக 10 வாதிகளை அனுப்பி ஜெயமெடுக்க செய்தவர் அவர். அவ்வளவு பலவானாக அவனை மாற்றினார். அவர் 6 லட்சத்திற்கும் மேலான இஸ்ரவேல் ஜனத்தை அருமையாக தேவன் சொன்னபடி நடத்தி கொண்டு வர சகல ஞானமும் புத்தியும் உள்ளவராக மாற்றினார். மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஏன் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது? கர்த்தரை தேடி கர்த்தர் இடைப்படும் பொழுது கர்த்தர் எல்லாரோடும் இடைப்படுகிறார், எல்லோரையும் அழைக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, தேவ அழைப்பு உனக்கு உண்டு. அந்த தேவ அழைப்பை புரிந்து கொண்டு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தான் அவர் யூதாஸ் தேவனுக்கு முன்பாகவே தான் இருந்தான், ஏசப்பாக்கு முன்னாலே தான் இருந்தான். கையை நீட்டி முன்னாக இருந்து அவரிடத்திலிருந்து ஒரு அப்ப துணிக்கையை வாங்கி எப்பொழுது அவன் வாயிலை வைத்தானோ சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஏன்னா அவன் ஆல்ரெடி அங்கே போய் பேரம் பேசிட்டான். யார்கிட்ட? பிரதான ஆசாரியர்கிட்ட. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விற்று போட்டு விட்டான். இப்பொழுது சீக்கிரமாக இதை செய்ய போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, தவறான இடத்தில் மாத்திரம் நாம் நிற்க வேண்டாம். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நிற்கிற இடங்களை பார்த்தால் சோதம் குமராவின் பாவம் உலகத்தில் நுழைந்து அழித்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் நிற்கிற இடங்கள் அவ்வளவு பரிதாபமான இடங்கள். வேண்டாம். தேவையற்ற தவறான இடங்களிலே தவறான செயல்களுக்கு உட்பட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் வாழ்க்கையை கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். வருகிற ஆண்டு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற நாம் ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் சொன்னபடி உமக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த ஒரு வினாடி உமக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தத்தை கேட்டு, கடந்த நாட்கள் பயம் உள்ளவை, கடந்த நாட்கள் பாடுகள் மிகுந்த நாட்கள், ஆபிரகாமை போல பிள்ளையற்றிருந்த நாட்கள், எலியாவை போல காக்காட்ட வாங்கி சாப்பிடுகிற நாட்கள், தகப்பனே மோசையை போல ஆடு மேய்க்கிற நாட்கள். ஆனால் வருகிற நாட்களிலே, வருகிற வருஷத்திலே என் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. உமக்கு முன்பாக இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாய் திறந்த தேவனே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அப்பா எங்களை ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிற ஒவ்வொருவரையும், வியாதியை நீக்கி வேதனை நீக்கி பிள்ளைகளை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருகிற ஆண்டு அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.